என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஜோஸ்னா, என்னம்மா சாராவை பத்தியா? இவன் என்ன யாதுன்னெல்லாம் ஒழுங்கா தெரியல. ஆனா காலையில இருந்து கீழே வரவே இல்ல. ரூம்லயே தான் அடைஞ்சு கிடக்காவ போல. ஆமா, நேத்து சாப்பிட்டுக்கிட்டு போனது, அது பிறகு கீழே இறங்கி வரவே இல்லையே. காலையில 6 மணி ஆனா அத்தைக்கு உதவி செய்ய வரேன்னு சொல்லிட்டு முத பிள்ளைய எழும்பி வருவா. ஆமா, முத பிள்ளைய எழும்பி வாரா. குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிள்ளைய பாத்துக்கணும். அதை விட்டுக்கிட்டு குடும்பத்துல வரதுக்கு முன்னாடியே குடும்பம் ரெண்டா பிரிஞ்சாச்சு. இப்ப வாழ வந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு மட்டும் தானே அவ யோசிக்கணும். இப்ப எதுக்கு அவளை சத்தம் போடுதியா? ஏனி நேத்து உங்க மோன்ட்ட என் மனசுல இருந்த ஆசை சொன்னோம்ல, ஏதாவது கிருங்குனாளா? நம்மளாலதான் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கெட்டு போச்சு. நம்ம தான் இனிமே அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்க மாதிரி ஏதாவது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அவளுக்கா தோணாண்டாய். என் மனசுல ஒண்ணு இருந்துல, அதை ஏன் செய்யலாம்ல? ஏனி ரோஹித் தானே அதை நான் பேச மாட்டேன்னு சொன்னாய். அவளை திட்டுதியா? அதானே, எல்லார் வீட்லயும் நடக்க மாதிரி நம்ம வீட்லயும் நடந்திருந்தா பேசலாம். எல்லா இடத்துலயும் ஆம்பளை பிள்ளைகள் விருப்பப்படிதான் நடக்கும். இங்க உங்க மருமவ என்ன சொல்லியாலும் அது மட்டும் தானே உங்க மோவே நடப்பான். அத்தை, வர வர உங்களுக்கு மண்டை கலந்துட்டு வருதுன்னு நினைக்கேன். நீ சும்மா இருடி, பெரியவி பேசிட்டு இருக்கச்சுல. சாரானியா ரோஹித்தை இருக்கும் போதுதானே நீங்க உங்க மனசுல இருந்த ஆசை சொன்னியா? அது ஏதாவது வாய் திறந்தாவளா? அதே பாட்டுக்கு தானே நின்னுகிட்டு இருந்தாவ. ஏன் ஜோஸ்னா, அவன் தான் கிறுக்குவாக்குல பேசிக்கிட்டு இருந்தான். அவன் இல்லாட்டாலும் கொஞ்ச நாளா அறிவில்லாம தான் நடந்துகிட்டு கிடக்கான். வாழ வந்த வீட்டுல உள்ள பிள்ளைக்கு வாழ்க்கை, அவன் தான் பெண்டாட்டி பேசியதுல அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடக்கான். அவளுக்கு எழுபல நாலு நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்கலாம்ல. அவன் இல்லாத நேரம் இப்படி சத்தம் போடுதியா? அவன் இருக்கும்போது எழுபல பேசிருக்கலாம்ல. எப்ப பேசணும்னு எங்களுக்கும் தெரியும். என்ன தண்ணி பேசிட்டு இருக்குதியா? அவன் தான் சொல்லிட்டால, பிரியாக்கு வீட்டுக்காரருக்கு அவருக்கு ஃப்ரெண்டுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசானு. நீங்க பேச சொல்லிய பையன் தாய் தகப்ப இல்லாத பையன். இவ்வளவு நாளமா அந்த ஆசிரமம், பிறகு டாக்டருக்கு குடும்பம், இதுதான் அவருக்கு ஆறுதலா இருந்திருக்கு. அப்பனா அவர் பிரியா வீட்டுக்காரருக்கு விருப்பப்படி தானே நடந்துப்பாரு. இதுல ரோஹித் என்ன பேச முடியும்? ஏன் உங்க மருமகளுக்கு ஒண்ணு டாக்டர் துடிச்சிட்டு ஓடி வராருல? தங்கச்சின்னு வராரு. அந்த தங்கச்சி சொன்னா ஒண்ணு கேட்க மாட்டாரா? எல்லாம் வீட்டுல இருக்கீங்க, ஒழுங்கா இருக்கணும். ஒண்ணுல அந்த பையனுக்கு நம்ம அக்ஷயாவை முடிச்சுக்கிட்டு வா. அப்படி இல்லையா, அம்மா நீ உன் தாய் வீட்டுல இருந்துரு அப்படின்னு பேசுனீங்கன்னா அவ செல்லம் போல கேப்பா. நீங்க பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கா? நம்ம அக்ஷயா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் மவன் பொண்டாட்டி வாழா வெட்டி அவங்க அம்மா வீட்டுல இருக்க சொல்லது நியாயமா? அப்படி வாங்க வலிக்கு 1000 தான் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடந்தாலும் மொத மவன் வாழ்க்கையை தானே பாப்பியா? ஐயே ஏடி ஏன் பிள்ளை எழும்பிட்டாளா? பேத்தி எழும்பினாலும் இதுல இருக்க விடுவாளா? 5 நிமிஷம் நேரம் பாட்டில பால் அடிச்சு வச்சிருக்கேன். பிள்ளை எழும்பின உடனே எடுத்து கொடுத்துரு. எழும்பின உடனே வீட்டை எழுப்பி தான் விடுவா. அடுத்த தெருவுல காய்காரன் காய் கொண்டு வந்திருக்கான். காயெல்லாம் தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். புறம் அவன் போய் கீழே இறங்கி வருவான். அண்ணி, உங்களுக்கு எதனா இதை பத்தி பேசணும்னு அவன்கிட்ட பேசி முடிச்சிருங்க. இப்ப வருவான் இல்ல, அவன் வந்ததை அவன்கிட்ட பேசுங்க. இல்லன்னா உங்க அண்ணங்காரர் இப்ப வருவாரு, அவர் வந்ததுக்கு பிறகு இதை பத்தி பேசுங்க. வீட்டுல ஆம்பளை இல்லாத நேரம் வீட்டுல இருக்கவே எல்லாம் கிறுக்காக்காதுங்க. என்னாச்சுமா? கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா. ஏன் என்னாச்சு? எங்க சொல்லு. உடம்பு சரியில்லையா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறீங்களா? அதான் ஏன்னு கேக்குறேன். ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன். நானே ஒரு நாள் லீவ் போடுன்னு சொன்னா கூட நீங்க லீவ் போட்டீங்கன்னா ஸ்னோ கூட எல்லாம் என்னால விளையாட முடியாது, அதனால ஒழுங்கா வேலைக்கு போயிருங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு நாளும் போக வேண்டாம். சாரா, ஒரு முக்கியமான கேஸ் நை கோர்ட்டுக்கு வர போகுது. நான் போய் தான் ஆகணும் சாரா. இல்லனா நீ முதலோட கேட்கும் போதே நான் லீவ் போட்டிருக்க மாட்டேனா? என்னாச்சு உனக்கு? காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா? காய்ச்சலாம் இல்ல. புறம் என்ன ஆச்சு என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு? இங்க பாரு சாரா, சாரா, நீங்க டியூட்டி கிளம்புங்க. இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு சொன்னா மனசு அங்க போய் வேலை பார்க்காண்டாமா? என்னை பாரு. எதுனா பிரச்சனையா? இல்ல. வேற பின்ன எப்போ துருதுருன்னு இருப்ப, இப்ப ஏன் ரூம்லயே அடைஞ்சிருக்க? உங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போவே? இல்லனா ஸ்னோ எழும்பாம இருந்தா கூட அவளை போய் நோண்டி எப்படியாவது எழுப்பி விட்டுருவோம். நாளைக்கு அக்ஷயாக்கு வினிதாண்டா வேண்டாம் நம்ம பேசணும்ல. சித்தி அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என் மேல கோவப்படுவான்னு பயமா இருக்கு. இனி எனக்கு இருக்கா? அவளை பார்த்தெல்லாம் பயந்துகிட்டு இருக்கா? இங்க பாரு சாரா, இங்க பாரு. அதான் உங்களை டியூட்டி போங்கன்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறம் என்ன? மூஞ்சை இப்படி வச்சுக்கிட்டு மனுஷன் அனுப்பி விட்டா அங்க ஏதாவது வேலை பார்க்க தோணுமா? இங்க உள்ள நினைப்பாவே இருக்கான். வீட்டுல இத்தனை பேர் இருக்காவ, போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டி, அவன் ஏதாவது பேசிடுவான்னு சொல்லிக்கிட்டு பயந்துட்டு இருக்காள. கொஞ்சம் வெக்கமா இல்லையா அவனுக்கு இதை சொல்லதுக்கு? குடும்பம் முக்கியம் தான், நம்ம மட்டும் நினைச்சா போதுமா? அவைய நினைக்க வேண்டாமா? நேத்து நடந்ததை பத்தி எல்லாம் உன்ட்ட ஒண்ணும் கேட்க மாட்டாவ. அப்படியே உன்ட்ட ஏதாவது கேட்டாலும் அதை பத்தி என்கிட்ட பேசினா போதும்னு சொல்லு. விளங்குதா? ஆமா. அது கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்லலாம்ல. சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லேன். கஷ்டம்.
சரி நான் போயிட்டு சீக்கிரமா வரேனா? ம். வரும்போது என் சாராக்கு குச்சி மிட்டாய் குடை மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன்ல. குச்சி மிட்டாய் கூட மிட்டாய் சாப்பிட்டிய வயசா எனக்கு. வேற வேற ஒண்ணும் இல்ல போங்க. எப்ப நீ நார்மலா சிரிச்சு பேசுதியோ அப்பதான் நான் போவேன். எனக்கு என்ன வந்துச்சு? கோர்ட் வர போற கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் கதவையே தட்டிக்கிட்டு நிக்கும். எனக்கு என்ன? சரிம்மா நான் கிளம்பேன். நீ ரூம்ல இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கலாம். கீழே வா, அங்க ஜோஷ்னா எல்லாம் உட்காந்துருக்கா. நல்லா வரல. காலையில உன் போனுக்கு பிரியா இருக்கலாம், போன் பண்ணாவ. நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வராவலாம். யார் போனுக்கோ? உன் போனுக்கு தான். காலையில இருந்து என் போன் என்கிட்ட தான் இருக்கு. அது எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க? சும்மா எல்லோரும் சந்தோஷப்பட வைக்கலான்னு பார்த்தேன். ஆமா, நீங்க ஏன் பேச மாட்டியா? போன் வராமலே நீங்க போன் வந்த மாதிரி இல்ல பேசுவியா? இந்த வித்தை எல்லாம் எங்க தான் இருக்குன்னு தெரியலையே. அதாவது சாரா, 7 கிரகத்திலும் உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் உன் போனுக்கு போன் வந்தாலும் பேசுவான், உன் போனுக்கு போன் வராம இருந்தாலும் பேசுவான். கேவலமா இருக்கு. கிளம்புறியா? உன்னை உங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு அந்த வழியா நான் டியூட்டி கிளம்புறேன். இல்ல வேண்டாம். அப்ப நான் பிரியா வீட்டுல கொண்டு விட்டுட்டா? சீ, வேற பின்ன ரூம்லயே அடைஞ்சு கிடக்க. என்னமோ கொஞ்ச நேரத்துல நான் சரியாயிருவேன். சரி சாரா, நான் கிளம்புறேன். சீக்கிரமா வர பாக்கேனா? நீ இங்கே உட்காந்துட்டு இருக்காத. ஸ்டேஷன் போனதை நான் போன் பண்ணுவேன் ஜோஷ்னாக்கு, நீ எங்க இருக்கான்னு. அப்பயே நீ ரூம்லயே அடைஞ்சிட்டு கிடந்தேன்னு வச்சுக்கா, உடனே சஜுக்கு போன் பண்ணுவேன். உன் தங்கச்சி உங்க வீட்டுக்கு கூட்டு போ, நான் சாயங்காலம் வரும்போது என் கூட கூட்டு வரேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்ல. சஜுக்கெல்லாம் போன் பண்ணாதுங்க. அது ஒண்ணுனால ஒன்பதான் யோசிச்சு பயந்துகிட்டு இருப்பாவ. என்னமோ கொஞ்ச நேரத்துல நானே கீழே இறங்கி போலாம். ஒரு மனுஷன் வேலைக்கு போறேன்னா வேலைக்கு போகும்போது சிரிச்சுட்டு அனுப்பி விடணும். போதுமா? சும்மா இல்ல, அவர் எலின்னு பேரை போட்டிருக்காது. கிளம்புங்க, காத்து வரட்டும். அவ எதுவும் சொல்ல மாட்டா. ஏதாவது சொன்னாலும்னா திருப்பி கொடுத்துரு. அப்படியே ஒன்னால முடியலையா, இவங்க தானே பேசினவ, இவங்கள்ட்டே கேளுங்கன்னு சொல்லி முடிச்சிரு. எல்லாம் நான் பாத்துக்கலாம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இது எப்படி இருக்கு? நான் பாத்துக்கலாம். நீங்க போங்க. இது எப்படி இருக்கு? சரிடே குட்டி பையா, போயிட்டு வாங்க. சரிம்மா. என்னமோ எத்தனை நாளைக்கு தான் விக்கி அவளே நினைச்சுக்கிட்டு இருக்க போற? உயிர் இருக்கிறது வரைக்கும் அத்தா. நீ இப்போ உன் அண்ணன்காரர்கிட்ட சொல்லு, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், தேவையில்லாம பார்த்து நேரத்தை வேஸ்ட் ஆக்காதுங்கன்னு சொல்லு. மம்மி ரிமோட்ட காணல. நீ அவ செய்ய சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் இப்படி சத்தம் போட்டு திட்டிட்டே இருக்காத. அவளுக்கு சத்தம் குறைச்சு வச்சு எழுபல படம் பார்க்க முடியுமா? பாட்டு முளைக்கி வச்சுக்கிட்டு தான் கேப்பா. நீ என்ன சொன்ன? அண்ணனுக்கிட்ட போய் பொண்ணெல்லாம் பார்க்காண்டா நான் பேசணுமா? ஆமா, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் என்னையும் ஆதியும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆளு நீ தானே. என்னெல்லாம் மனே பேசிக்கிட்டு இருக்க? இனிமே அதையும் உன் வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கணுமா? எதனால என்ன வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அவன் கூட போனான்னு தெரிஞ்சாலாவது மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்ப கூட திருப்பி என்கிட்டயே வந்துட மாட்டாளான்னு தான் இருக்கு எனக்கு. 4 வருஷம் கழிச்சு உன்னை தேடி வர போறான். மனே, நான் கேட்கேன்னு தப்பா நினைக்காத. நிஜமாலுமே அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா? இல்லனா நீ ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி அப்படி ஓகே சொல்ல வச்சியா? என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? எப்படியோ உயிர் ஒண்ணு போச்சு. கொஞ்ச நாள்ல நானே சமாதானம் ஆயிருப்பேன். கோவத்துல நான் பேசினதும் அவன் கூடாலே போயிட்டா இல்ல. அதுவும் எனக்கு அவன் தான் வேணான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. விடு மோனே, இனிமே அதை பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. உன் வாழ்க்கைய நீ பார்த்துதான் ஆகணும். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்து அவளுக்கு வேற யாரையோ பிடிச்சிருந்து அவ்வளவுதான். வேற யாரையோ பிடிச்சிருந்துன்னா என் கூடால இருந்திருப்பாளா? போனவ சந்தோஷமா தான் இருப்பா. உன் வாழ்க்கைய அவளுக்காண்டி நீ அழிச்சுக்கிட்டு இருக்க போறியா? நீயே நிம்மதி இல்லாம வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாம. நல்ல வேலை, கல்யாணம் அது இதுன்னு எல்லாம் நடந்து ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டிவோர்ஸ் அது இதுன்னு அலைஞ்சிருக்கணும். அதுக்கே நாள் இழுத்துருக்கான். எனக்கு அவளை பிடிக்கும்போது சப்போர்ட் பண்ண ஒரே ஆளு நீதான். அதான் உங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல யாருக்கிட்டையும் புலம்ப முடியாதுல்ல. என்னையதான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது பாத்தியாத்தா. யார்ல மண்ணு சொன்னா உன்னை யாருக்கும் பிடிக்காதுன்னு? குடும்பத்தை தாங்கி நிக்க தூணே நீதான். நானா தூணா நிக்கேன்? அதான் வீட்டுல பெரிய மனுஷங்க எல்லாம் வந்தாச்சுலாம். இனிமேலாம் நான் யாரு? தெரியாம ஒண்ணு நடந்துட்டு அத்தனை பேர் கூட்டத்துல என் தம்பி தப்பு பண்ணான்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கான். குடும்பமானத்தோட சேர்ந்து ஸ்கூல் பேரும் காத்துல பறக்குதுன்னு சொல்லி கோவத்துல அடிச்சுட்டேன். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவனும் என்கிட்ட பேசியதை மொத்தமா நிறுத்திட்டான். உனக்கு தெரியாதது இல்ல, ஆதிக்கு உன் மேல இதுல மட்டுமா கோவம்? என்னைக்கு அவன் அம்மாவா பார்த்த அண்ணிய சந்தேகப்பட்டு இனிமே நீ எனக்கு வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போன்னு நீ சொன்னியோ, அன்னைக்கு உன் மேல ஒரு வெறுப்பு வந்துட்டு அவனுக்கு. இப்ப கூட என்னால நம்பவே முடியல, அந்த பொண்ணு எப்படி வேற ஒரு பையனு கூட போயிருப்பா அப்படின்னு. நீதான் முக்கியம்னு எல்லாத்தையும் எடுத்து எறிஞ்சிட்டு வந்த பொண்ணு. இன்னைக்கு முக்கியமா இருக்கவங்களுக்கு நாளைக்கு முக்கியமா பட மாட்டோம்ல. நீயும் கோவத்துல வார்த்தையை விட்டுருக்க கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அவ கொலைக்காரி தான் அத்தை. இப்பவும் கொலைக்காரி தான். என் நம்பிக்கையை மொத்தமா அழிச்சிட்டா இல்ல. உடு, இனிமே அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்பனா திரும்பி வரமாட்டால. எல்லா ஆம்பளைலாம் தான் கல்யாணம் பண்ண ஒய்ஃப் போற பிள்ளைகளுக்காக ஓடுவாங்க. என்னைய பாத்தியா அத்தை, யாருமே கிடையாது, தனிமரமா நிக்கேன், வாடு வாடுன்னு வாடியேன்.
ஏன் குடும்பத்துக்காண்டி தானே. அவனுக்கு என்ன விட அவதான் முக்கியம். 4 வருஷமா பேசாம இருக்கான்ல. இருக்கட்டு, எல்லாருக்கும் நான் தானே தப்பானவன். அவன் பேசாட்டாலும் உன் மேல பாசம் எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு காலம் வரணும்ல. நேரம் வரும்போது அவனா வந்து பேசுவான். மனசை போட்டு குழப்பாம அப்படியே ஃப்ரீயா விடு. காலங்கள் தாண்டி காத்திருப்பேன். என்ன நீதான் டைஸ உருட்டு. கொஞ்சம் பயமா இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கா? ஏன்? என்ன என் கையும் 27ல இருக்கு. என்ன ஒன்னு உளுந்துன்னு வைங்க, சொங்கி ஏனில பறந்துருவோம்ல. ஆனா நீங்க இப்பதான் 23ல இருக்கீங்க, நான் 27ல இருக்கேன்ல. பயம் வருதுல்ல? இத பார்த்தா நாங்க எல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம். இத பார்த்தா பயம் வரும். நாங்க தலைவர் மாதிரி. முதல்ல யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியா யாரு வாராங்கிறது தான் முக்கியம். பாத்துருவோம். டைஸ் உருட்டு தங்கம். அட பிரேயரு. கடவுளே, எப்படியாவது எனக்கு ஒன்னு உளுந்துறானோ, நேரா நான் பறந்துறானோ. குழந்தைகள் தோத்து போயிடும்ல. ஒன்னு உள்ள ஒன்னு உள்ள ஒன்னு உள்ள இந்த உளுந்துட்டு பாரு. ஒன்னு உள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டீங்க தானே? ஆமா, நான் ஒண்ணும் உள்ளக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட கேட்டேன். போவியா? காயினை மூவ் பண்ணுடே. 27, 28 லேடர் ஏனில பறந்துட்டேன். அடிங்க. 27க்கு அடுத்து 28, 29. என்ன அழகா கவுண்ட் பண்ணியா? 27, 27 ஒன்னா, 28 டூவா? கேம்ல நேர்மை ரொம்ப முக்கியம் பத்தியலாம். அதனால 29லயே கொண்டு வைக்கேன். உங்களை ஏமாத்தனா ஏமாத்தி இருக்கலாம். பாவம் பார்த்து கரெக்டா கொண்டு வச்சிருக்கேன். ஐயோ அப்பப்பா, அப்படியே நடிச்சு தள்ளிடுவா. உங்க டைம் தானே. இப்ப நீங்க டைஸ் உருட்டுங்க. கடவுளே, 5 மட்டும் விழுந்துடக்கூடாது. 5 மட்டும் விழுந்துட்டுனா இங்க சொங்கன்னு பறந்துருவாவா. அப்புறம் நான் கீழே நின்னுக்கிட்டு ஆண் வாயை பார்த்துக்கிட்டு நிக்க வேண்டியதான். மாமா இப்ப போடுங்க. ஆக எனக்கு 5 விழுந்துடக்கூடாதுன்னு நீ வேண்டிக்கிட்ட, அப்படித்தானே? எஸ், கரெக்ட் கரெக்ட். கண்ணை மூடிட்டு உருட்டி போடுங்க பாப்போம். எதுக்கு? 5 விழுந்ததுன்னா நீ திருப்பி போடுறதுக்கா? விளையாட்டுல உண்மை நேர்மை எல்லாம் எங்ககிட்டயும் இருக்கு. மூவ் பண்ணுங்க. 3, 24, 25, 26. கடவுளே, எனக்கு 3 விழுந்துடக்கூடாது, இவளுக்கு 2 விழுந்துடக்கூடாது. 3 மட்டும் விழுந்துடக்கூடாது கடவுளே, இவளுக்கு 2 விழுந்துடக்கூடாது. ஏ லூசு, போடு. மனசுல எனக்கு 3 விழனே நினைச்சே தானே? நான் நினைச்சேன் உடனே 3 விழுந்துறேன் பாரு. போச்சா வட போச்சா? கடவுள்கிட்ட எனக்கு 3 விழனே தானே கேட்டியா? பிரியா, எனக்கு ஒண்ணு ஆசையா இருக்கு. உன் காயினை இந்த ஒரு தடவை நான் மூவ் பண்ணட்டா? நான் மூவ் பண்றேன், நீ பார்த்துட்டு மட்டும் இரு. 30, 31, 32. இப்ப நாம எங்க போறோம்? 32ல இருந்து 10க்கு போறோம். 32க்கு பை சொல்லுவோமா? ஏ தள்ளு தள்ளு தள்ளு. பாரு குட்டிமா, இந்த டைஸ் டிஸ்டர்பன்ஸா நடுவுல இருக்கு. அச்சச்சோ, கீழே வந்துட்டீங்களா? நீ ஒன்னும் கவலைப்படாத குட்டிமா. எப்பெல்லாம் மேல இருந்து கீழே இறங்கி வரையோ அப்பெல்லாம் நீ கஷ்டப்படவே வேண்டாம். நானே உன் காயின் எடுத்து கீழே வச்சிடலாம். ரொம்ப துள்ளாதுங்க. இப்ப 6 விழுந்துன்னு வைங்க, என் பக்கத்துல வந்து இருந்துதான் ஆகணும். பாத்துக்கலாம். உருட்டுங்க. எப்படியாவது 6 விழணும் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணு. அப்ப கண்டிப்பா எனக்கு 2 விழுந்துரும். எனக்கு கேட்க மாதிரி பிரேயர் பண்ணு. கடவுளே, இவளுக்கு 2 விழட்டு. இப்ப கண்டிப்பா 6 விழுந்துறானா? வேணா பாரு, இந்த பிரேயர் மட்டும் கடவுள் கேட்பாரு. ஆள பாரு, சும்மா ஒரு டைஸ் உருட்டுறதுக்கு கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டு இருக்கா. போடுங்க. எப்படி நீ இறங்குறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனோ, அதே மாதிரி நான் ஏறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல. சரி, நானே போறேன். டாடா. இப்ப நான் 76க்கு போறேன். 26க்கு பை சொல்லு பாப்போம். 27, 28. லேண்ட் ஆயிட்டேன். அட லூசு, ஏன் எல்லாத்தையும் கலைச்சு போட்ட? ஏன்னா நீங்க எதுலயும் போய் சொல்லிருக்கீங்க. ஏதோ கவுண்ட் தப்பு பண்ணி ஒன்னு கூட்டி இருக்கீங்க இல்ல குறைச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு டாக்டருக்கு கவுண்ட் தெரியாது பத்தியா? ஏங்க அழிச்சாங்க பிடிச்சாங்க. முதல்ல இருந்து விளையாடுவோம். ஏன் இதையே கண்டினியூ பண்ணுவோம்? இதுல ஏதோ பூங்காட்டம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம என் கை தட்டுப்பட்டு காயின் எல்லாம் கலைஞ்சு போச்சு. எந்த காயின் எங்க இருந்துன்னே தெரியலங்க. அதனால முதல்ல இருந்தே விளையாடுவோம். எல்லாம் எனக்கு தெரியும். என் காயின் 76ல இருந்து உன் காயின் 10ல இருந்து.
ஆனா நான் வரல இனிமே. நீ வந்துதான் ஆகணும். வரலன்னா வரலனா நடிச்சிருவா அப்படியே. ஆ ஏன் இப்போ உங்களுக்கு உனக்கு என்ன? இப்படி இழுக்க வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாருங்கண்ணா. கை ஏதாவது ஒடிஞ்சு கையில வந்ததுன்னா என்ன செய்வியா? அஸ் அ டாக்டரா என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கலாம். மறுபடியும் விளையாடுறது ரெடியா? மாட்டேன். கண்டினியூ பண்ணவா? அப்படி சும்மா இருக்கேன். மாட்டேன். அப்ப என்னால சும்மா இருக்க முடியாது. பாத்து டோர்ல பிடிச்சிடாத. அத நான் தான் முடிவு பண்ணணும். அத நான் தான் முடிவு பண்ணணும். என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ உன்னை என்ன நாம பண்ண போற என்ன பண்ணுவ? ஆமாமா இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். எதுக்கும் ஒரு தடவை டாக்டர் கிட்ட நம்ம வாரத சொன்னியா? ஆமா டாடி சொன்னேன். பிரியாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒரு நிமிஷம் நான் அப்புறமா கூப்பிட்டேன். என்ன பேசிட்டு இதே வார நேரமா பார்த்து நம்மளே எதுக்கு இருக்கேன் கூப்பிட்டான். சரி உள்ள போமா. ஹாய். நீங்க நீங்க முன்னாடி போங்க டாடி, நான் வரேன். சரிம்மா. ஹாய். ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, அதுக்கு தான் பிரியா ஹஸ்பண்ட் உங்களையும் கூப்பிட்டுருக்காரு போல. என்ன எல்லாம் கூப்பிடலங்க, நான் ஒரு வேலை விஷயமா இங்க வந்தேன். அப்படியா? அப்புறம் சைட் அடிச்சு முடிஞ்சா? யாரு? இனிமே அப்படியே பல்ட்டி அடிப்பீங்கல்ல. நான் பார்த்துட்டு தான் கண்ணா நின்னேன். என் டாடி கூட நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க அதுல நின்று பார்த்துட்டு நின்னீங்கல்ல. தெரிஞ்ச முகம் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நின்னேன். ரொம்ப தான். எங்க இனிமே நீங்க சுடியெல்லாம் போடாதுங்க. எப்பவும் சாரியே கட்டிக்கோங்க. ஐயே, ஏன்னா சாரி தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லி கேட்காமலா? அப்படியோ அங்கேயே அது வந்துட்டுல.